எப்படா இருக்கு? சொல்லு. சூப்பர். சரிம்மா. 2 கிளாஸ் போடுறோம். இந்த இப்போ கிளாஸில் 2 கிளாஸ் ஆயிடுச்சு. ரெண்டு கிளாஸ் அரிசி ஊற போட்டுருவோம். இந்த வாருங்க 3 மணி நேரம் அது ஊறட்டும். சாப்பாட்டு அரிசி இது, புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி 3 மணி நேரம் ஊறணும். ஆட்டிட்டு பார்ப்போம். இது 2 கிளாஸ் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா இடியாப்பத்துக்கு மாதிரி நல்லா நைஸாக ஆட்டிக்கணும். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். என்னம்மா? நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மாவில் உப்பு போட்டு இடியாப்ப பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஊற்றும், வதக்கணும். இந்த மாவு எடுத்து கரைக்கிறதுக்கு வச்சுக்கணும். கரைச்சி ஊற்றணும், நல்லா வதக்கணும். இந்த மாதிரி கெட்டியாகிற அளவுக்கு செஞ்சுட்டே இருக்கணுமா? வதக்கே இருக்கணும். திரும்ப பரட்டி கச்சியே இருக்கணும். ஆமாம், அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றி ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் ரேசை காய விட்டு ஊற்றி விட்டுறணும். ஊற்றி விட்டு பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த இதாகிடுச்சு. இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓகே. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா பிணைஞ்சிக்கலாம், கையில் ஒட்டாத அளவுக்கு. வச்சு கையில் ரேசை எண்ணெயை தடவிக்கிட்டு வச்சு இதில் 4 செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே அப்படியே கொட்டி விடக்கூடாது. கொட்டி விட்டா கெட்டியாக பிடிச்சிக்கொண்டா எடுத்து போகணும். ஒட்டாமல் ஒன்றுக்கு ஒன்று தனித்தனியாக போகணும்.
ஆனால் தண்ணி நல்லா கொதிக்கணும், இல்லைண்டா கெட்டியாகி கரைஞ்சி வரும். என்னென்ன போட்டால் இப்படி இருக்கும். எதுக்கு இருக்கு ஏலக்காய் சுக்கு அரைச்சி வச்சிருக்கேன். இதை சளிக்கிறோம். சளிச்சிட்டு அதில் இருக்க இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு இதை இதில் போட்டு சுக்கு ஏலக்காய் பவுடர், இது மிளகு பொடி. இது நல்லா வேட்டும். நீ நல்லா வேட்டும். ஒன்றுக்கு ஒட்டாமல் இருக்கும். தண்ணி கொதிச்ச பிறகு போடணும். அப்படி இல்லைன்னா பூரா கரைஞ்சி களி மாதிரி போயிடும். இப்படி எடுத்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. நல்லா வெந்த பிறகு எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா மெதுக்கு மெதுக்குன்னு இருக்கும். அது பிறகு நல்லா வந்துச்சு. வெந்தது பார்த்தாலே கலர் தெரியும். இதை எடுத்து மிச்ச மாவு வச்சுருந்தோம், அரைச்சி அந்த மாவு இதை ஊற்றினா வெந்துருச்சு. எனக்கு வெள்ளத்தை கொட்டி விட்டுருவோம். வெள்ளம் நல்லா வெள்ளனால அப்படியே தட்டி போட்டு கொடுப்பேன். நல்லா இருக்கும். அடிக்கடி இது வாங்கிக்கிடுவேன் நான். 1/2 கிலோ வெல்லம் தட்டி வச்சுருப்பேன். 1/2 கிலோ வெல்லம் இது 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். நல்லதும் கூட, நல்லா ருசியாக இருக்கும். பழசாகும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இதாக வச்சோம்னா சளிச்சு போகும் தேங்காய் ஊற்றுறதுனால. அங்கே பக்கத்தில் பிள்ளை இருக்கு, என் பிள்ளைய அது கொடுத்து விடுவோம். அதுக்காக தேங்காய் பழம் ஊற்றுறோம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன கொதி, ஒரு கொதி வந்தால் போதும். எப்பரா இருக்கு?
சொல்லு. சூப்பரா இருக்கு பாருங்க. சின்ன பிள்ளைக்கு கொடுத்துடலாமா? ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சா இதை கொடுத்தா ரொம்ப நல்லது. அதில் சுக்கு மிளகு ஏலக்காய் போட்டுக்கிறதுனால ம்